Haleluya. Amen. Kita ucapkan kita. Amen. Sama சொல்வது இப்போ நம்ம அக்டோபர் மாசத்துல இருக்கோம். இன்னும் 2 மாசம் தான் இந்த வருஷம் முடிய போகுது. நம்ம கடந்து வந்திருக்கோம். இத்தனை சோதனைகள், போராட்டங்கள், சில பேர் வேலை இல்லை, சில பேர் நோயில் இருக்குங்க. ஆனால் தேவன் உண்மையில் ஒரு இமன். இன்னும் 2 மாசம் தான் நம்ம இந்த வருஷம் முடிய போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இயர் இஸ் 2025. வாவ். ஓகே, எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? நியூ இயர் வரும்போது ஒரு புது வருஷம், ஒரு புது தரிசனம், ஒரு புது காரியம் ஆண்டவர் வாழ்க்கையை செய்வார். இமன். ஒரு ஆமென் சொல்லுமா? இமன் இமன். ஹல்லேலூயா. ஜீசஸ் praise you. ஓகே, நேரத்துக்கு தாமதிக்காம நம்ம தேவன் வார்த்தைக்கு போவோம். ஓகே, இன்னைக்கு என்னோட டைட்டில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் டைட்டில். ஓகே, கான்ட்ரவர்ஷியல்னா இந்த என்னோட தலைப்பு கேட்கும் போது நீங்க நல்லா சிந்திக்கணும். ஆமென். ஓகே, ஸோ இந்த டைட்டில் வந்து என்னோட செர்மன் டைட்டில் இஸ் கால்ட் நோவிங் காட். ஓகே, கடவுள் யார்? ஆமென். ஓகே, நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள். ஓகே, நீங்க உங்க மைக்கி நீங்கள் மைக்கார்டு எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்களா? அந்த ஆஃபீஸில் உங்களுடைய அகாம வந்து என்ன பண்ணுறோம்? கிறிஸ்டியன். ஓகே, நான் கடன் போது ஒய்ஃபோட மைக்கி போடும்போது அந்த ஹிந்து பயந்துட்டேன். ஓகே, ஸோ ஆனால் ஆக்சுவலி அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டுக்காக. ஓகே, நம்ம கிறிஸ்தவர்கள். ஓகே, ஆனால் நம்ம பேரை மாற்றலாம். ஓகே, சில பேர் நல்ல பேர் வச்சிருக்கீங்க, அபிகேல், ஸ்டீவன். ஓகே, நல்லா கிறிஸ்தவ பேரு. ஓகே, சபையில இருக்கோம். ஆனா நம்மளுக்கு உண்மையாக கடவுள் தெரியுமா? கடவுள் யார் நம்மளுக்கு தெரியுமா? ஓகே, இது சிந்திக்கிற விஷயம். நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். ஓகே, நம்ம பல வருஷங்கள் நம்ம சபையில உட்காந்துருக்கோம். ஓகே, நீங்க சிட்டிங் தி சர்ச். ஸோ நீங்க சில பேர் வந்து புது விசுவாசியம் இல்லை. நிறைய பேர் வந்து 10, 20, 30 வருஷம் நம்ம சபையில் உட்காந்துருக்கோம். ஆனால் உண்மையாக நம்ம ஆளுக்கு தெரியுமா யார்? Do we know who is God? ஓகே, இயேசு யார்? Do we really know is God? ஓகே, நம்ம ஒரு விக்கெட் கொண்டாடுற ஷோ. ஓகே, நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரலாம். ஓகே, நம்ம ப்ரே பண்ணலாம். கிறிஸ்மஸ் நம்ம எல்லாம் கூடி, ஈஸ்டர் எல்லாம் கூடி நம்ம கொண்டாடலாம். ஆனால் நம்ம எல்லாம் அது செஞ்சு கடவுள் யாருன்னு நமக்கு தெரியும். we cannot know who is God. ஓகே, அது ஒரு வருத்தமான விஷயம். ஸோ நிறைய பேர் நம்ம சபையில் உட்காந்துருக்கோம். ஆனால் ஸோ நான் கேள்வி, கடவுள் யாரு? கடவுள் பேர் யாரு? கடவுளோட கேரக்டர். ஓகே, அவர் குணாசிகள் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ஸோ we need to know who is the God we are worshiping. ஓகே, நம்மளுக்கு புரியணும் ஆண்டவர் யாரு. ஸோ ஆண்டவர் நம்ம யாரு அந்த நாலேஜ் வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமா இருக்கும். என்ன ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். இந்த கடவுள் நான் செய்கிற இது உண்மையான கடவுள் என்ன? ஓகே, இது வந்து ஒரு நார்மல். இது ஒரு கேள்வி இருக்கு. இயேசு வந்து ஒரு கடவுளா ஒரு ஆண்டவர்? இஸ் ஹி யுவர் லார்ட் ஆர் யுவர் காட்? இந்த கேள்வி நீங்க பதில் சொல்லணும். ஓகே, நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர். இயேசு வந்து உங்களுடைய ஆண்டவர்னா இல்லாட்டி இயேசு உங்களுடைய கடவுள்? ஓகே, ஸோ உங்களுடைய ஆண்டவர்னா நீங்க இயேசு தெரியும் யாரு? அவர் மெய்யான கடவுள். ஓகே, அவர் தான் ஜீவன், வழி, சத்தியம். ஆனா இயேசு கடவுள்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ரிலிஜன், ஒரு மதமே நீங்க ஆண்டவருக்கு ஒரு வச்சிருக்கீங்க. நான் ஒரு கிறிஸ்டியன், சண்டே நம்ம சர்ச்சுக்கு போவோம். ஓகே, ஒரு பாஸ்டர் வாங்க, உட்காருங்க, போங்க. ஓகே, ஆத்திரம் தோத்திரம் ஆமீன். ஓகே, ப்ரே பண்ணுவோம். ஓகே, அந்நிய பாஷையில் ப்ரே பண்ணுவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில உண்மையான ரட்சிப்பு வந்திருக்கா? ஓகே, உண்மையான ரட்சிப்பு வந்திருக்கா? நம்ம ஏறி நம்ம ஆண்டவருக்காக வாழ்வோமா? ஓகே, சரி, நம்ம சபை வரும்போது நம்ம ஒரு முகமொழி நம்ம போடலாம். ஓகே, சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் ஒரு மாதிரி, சபையில் ஒரு மாதிரி, வேற இடத்துல ஒரு மாதிரி. கரெக்டா? ஓகே, இஃப் யூ ஆர் சேயிங் எஸ், நீங்க ஆமா சொன்னீங்க, நீங்க மாறணும்.
ஓகே கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து எல்லாம் நம்ம என்னன்னா இயேசுவை போல மாறணும் அப்படின்னு சொல்லுவோமா, நம்ம இயேசுவை போல மாறணும். ஸோ டு யூ ரியலி நோ ஹூ இஸ் காட்? ஓகே ஸோ நம்ம சபையில் உட்காந்துருக்கலாம், ஒரு வருத்தமான விஷயம். ஓகே நம்ம சபையில் உட்காந்துருக்கலாம் பல வருஷங்கள், அந்த அதே நாட்காலி நம்ம உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யார் நம்ம உணர முடியல. ஓகே we cannot know who is God, and that is very sad. ஓகே ஒரு உதாரணம் நான் கொடுக்குறேன். இப்போ ஷான் என்னோட சன் சண்டே ஸ்கூலில் இருந்தார். ஓகே நான் அவனை வலுத்து வாராக்கி அவனுக்கு ஒரு படிப்பு, ஓகே சட்டை, ஓகே ஒரு ஃபுல்லாக அவனுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறேன். அப்போ 18 இயர்ஸ் வரும்போது சொல்கிறேன், அப்பா ஆக்சுவலி நீங்கள் யார் எனக்கு தெரியல, நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கீங்க, எனக்கு எப்படி இருக்கும்? அவனை படிக்க வச்சு, ஓகே நம்ம அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி, கடிக்க அனுப்பி, அவங்க சட்டை வாங்கி, ஓகே அவங்க ஆளாக்கி, இல்லாட்டி பாஸ்டர் ஆண்டி. இப்போ நான் சொல்கிறேன், பாஸ்டர் நீ யார் எனக்கு தெரியாது, ஆண்டி அம்மா நீங்கள் யார், ஏன் எல்லாம் செஞ்சீங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும். அதே போல் ஆர்வம் எதிர்பார்க்குறேன். இல்லை what is that expectation of us? We need to know who is God. See, ஷோரன் பார்க்கும்போது அவருக்கு தெரியும் இதுதான் என் அப்பா. ஓகே நான் ஒரு டிசிப்ளின் நேற்று அடி வாங்கினேன். ஓகே அவர் டிசிப்ளின் அவர் ஸ்டில் என்கிட்ட வருவார், அப்பா ஐ லவ் யூ, ஓகே முத்தம் கொடுப்பார். ஏன் ஷோனுக்கு தெரியும் இதுதான் என் அப்பா. அவர் என்னை அடித்தாலும் எனக்கு எனக்கு என்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நேசிக்கிறேன். அவர் ஓடுவாங்களா, சரி நான் ரோத்தாங்க அடிக்கிறேன், நீங்கள் அடிச்சிட்டீங்க நான் வீட்டில் போக போகிறேன், அவர் செய்வார் அப்படி செய்ய மாட்டாங்க. ஓகே அவருக்கு தெரியும் இதுதான் என் அப்பா, இதுதான் என் வீடு, அவருக்கு அந்த அந்த அறிவு வந்துருச்சு, இதுதான் என் அப்பா, அவர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, இதுதான் என் அப்பா, அம்மா தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 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 அறிவு இருக்கா, அந்த நாலேஜ் இருக்கா, கடவுள் யாரு. ஓகே ஸோ இதுதான் எனக்கு டைட்டில். ஸோ நீங்கள் வந்து ஓகே இந்த சபையோட நோக்கம், இந்த சபையோட பர்பஸ் வந்து நீங்கள் வந்து தேவர்களை ஒரு ஒரு நெருக்கமான உறவு இருக்கணும். நீங்கள் யூ மஸ்ட் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஓகே சும்மா சபைக்கு வந்துக்கிட்டு போயிட்டு, ஆனால் மண்டே திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அவிசுவாசம் போல நம்ம வாழ்றோம். ஓகே கோபம், கசப்பு, வெறுப்பு. ஆனால் சண்டே வரும்போது ஆராதனை ஓகே நம்ம நல்லா வச்சு பண்ணுறோம். ஆனால் நம்ம இது நம்ம ஆண்டவர் பார்க்க முடியும் தெரியுமா, நம்ம ஒரு ஷோ போடலாம். ஓகே நான் வந்து இப்போ முட்டி பண்ணலாம், ஓகே அழுது நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் தெரியும் என்னோட இது. ஓகே ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறேன், நீங்கள் வந்து மனுஷனோட வெளியே பார்க்குறாரு, ஆனால் ஆண்டவர் வந்து ஆண்டவர் தெரியும். லைக் என்னோட சன் அவர் என்ன ராஜ்யம்னா எனக்கு தெரியும். சப்டா அவர் வந்து முத்தம் கொடுப்பாரு, அவர் முத்தம் கொடுத்தனா அவர் ஏதாச்சும் அதை ஊட்டாந்தி சபாலே பார்த்து முத்தம் கொடுத்தியா ஏதாச்சும் ராக்கி பண்ணுவார். அப்பாவுக்கு என்ன வசதி அது ரிமோட் அழகாக எடுத்துருவாரு. ஓகே ஸோ எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுற. ஸோ அதே போல் ஆண்டவருக்கும் தெரியும். ஓகே ஸோ நீங்கள் வந்து அறியணும் ஆண்டவர் யார். யூ மஸ்ட் நோ ஹூ இஸ் காட். அண்ட் நம்பர் 2 நீங்கள் ஆண்டவருடைய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு உறவு இருக்கணும். இல்லாட்டி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வேஸ்ட். ஓகே டோட்டல் வேஸ்ட். ஓகே நம்ம சபைக்கு வரோம், நம்ம ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக நம்ம காணிக்கை செலுத்துறோம், தஸ்மாக செய்யணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல, ஒரு வெளிப்படம் வரல, ஒரு ரெவலேஷன் வரல. அப்பா இதுதான் ஆண்டவர். பேதுருக்கு ஒரு ஒரு வெளிப்படம் வந்துச்சு. ஓகே அப்போதான் அவர் ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஏன் அது அவன் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்போதான் அவர் தெரிஞ்சிருச்சு இவர் வந்து கச்சன் குமாரன் இல்லை, இதெல்லாம் மெய்யான கடவுள் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு வெளிப்படம் வரணும். ஓகே ஒரு ரெவலேஷன் வரும். இவர் தான் உண்மையாக நான் உயிர் கொடுப்பேன், இவருக்காக இவருக்காக நான் வாழ்வேன். ஓகே நம்ம பாட்டு வாழ்ந்தாலும் உண்மோடு தான், மறைத்தாலும் உண்மோடு தான். ஆனால் பாடலாம் அந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கார்ட்ஸ் வாங்குவோம், சம்டைம்ஸ் சிலருக்கு ஆலோசி வரும், நல்லா இருக்கும். ஆனால் உண்மையாக நீங்கள் உயிர் கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? இப்போ நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ ஒரு ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு ஆன்டி கிரைஸ்ட் இப்போ சபையில் வராங்க. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏசு நம்பிக்கை நம்ம சுற்றுவோம், நீங்கள் நிற்பீங்களா? சொல்லுங்க பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஆண்டவரோட நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே ஸோ நம்ம we need to know who is God. Number 1 we must know who is God. Okay number 2 கடவுள் யார் நமக்கு தெரியணும். number 2 கடவுள் ஒரு
இறுக்கமான உறவு நம்ம வைக்கணும். You need to have a relationship with God. Okay, that is Christianity. Is having a relationship with God. இல்லாட்டி இந்த வாழ்க்கை வேஸ்ட். Okay, நம்ம சபைக்கு வரோம் என்னதுக்கு? Okay, just ஒரு religious, ஒரு religious culture. So நான் யூஸ்க்கு சொல்லியிருக்கேன், உங்க அப்பா அம்மா வந்து கிறிஸ்தவம். Okay, மேபி அவங்க ரட்சிக்கப்படலாம். ஆனா உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்படணும். You must be saved. Okay, உங்க அம்மா அப்பா ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த ஜெபம் உனக்கு பரலோகம் கொடுக்கணும். நீங்க பரலோகத்தை போக முடியாது. You can't go to heaven based on your parents' prayer. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க தெரியணும் கடவுள் யாரு, நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க மனத்தரணும். Amen. Okay, so நம்ம first generation, second generation இருக்கும். ஆனா we must experience who is Jesus. Okay, so 5 points I want to share with you and we're going to close. Okay, first we need to know the nature of God. Okay, God is the source of all life. Okay, கடவுள் தான் நம்மளுடைய ஆதாரம். Okay, நம்ம source, அந்த source நம்ம தேடுறோம். Okay, let's look into the verse. ஆதியாகமம் 2:7. Genesis chapter 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாச்சிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். Amen. English. And the Lord formed man from the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and the man became a living being. Amen. People now example, I'm going to ask you to do something. Okay, எல்லாரும் மூச்சு எடுங்க. Okay, 1 2 3. Okay, மூச்சு விடுங்க. Okay, உங்களுக்கு தெரியுமா அந்த மூச்சு வந்து கடவுளோட மூச்சு. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த விஷயங்கள் நம்ம we take for granted. என்னோட வாழ்க்கை நான் செய்வேன், என்னோட வாழ்க்கை, என்னோட ரூல்ஸ், நான் என்னோட இஷ்டப்பிரகாரம் நான் வாழுவேன். ஆனா அந்த மூச்சு ஆண்டோட மூச்சு, நம்மளோட மூச்சு இல்லை. ஓகே, பைபிளே போட்டிருக்கு. ஓகே, the Lord formed. ஓகே, திருப்பி பாடியது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். We are the image of God. நம்ம கடவுள் சாயலை ஆண்டவர் படைச்சிருக்காரு. ஸோ இந்த பிரெத், நீங்க மூச்சு எடுக்கிறீங்க, இந்த சுவாசம் ஆண்டவரோட சுவாசம். Amen. This is a breath of God. இது உங்களுடைய சுவாசம் இல்லை. நம்ம அதை மிஸ்டேக் பண்றோம். என்னோட வாழ்க்கை நான் சொந்தமா வந்தது, என்னோட வாழ்க்கை, என்னோட வழி, நான் நடப்பேன். ஓகே, ஆனா இந்த சுவாசம் ஆண்டோட சுவாசம். ஓகே, ஆண்டனால நம்ம உயிரோட இருக்கோம். We are alive because of God. ஓகே, நான் ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்றேன். நீங்க ஒரு பெலூன் ஊதுறீங்க. ஓகே, இந்த பெலூன் ஊதுறீங்க, ஒரு கலர்ஃபுல்லான பெலூன். அந்த பெலூன் ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, ஆனா அந்த நீங்க அந்த பெலூன்ல ஊதுலட்டி அந்த பெலூன் எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும் தானே? அது நார்மலா தான் இருக்கும். அது மேபி அந்த டிசைன் இருக்கும். ஓகே, ஆனா நீங்க ஊதுலட்டி எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு நார்மல் வித்தாவே இருக்கும். ஆனா நீங்க ஊதும் போது அந்த பெலூன் ரொம்ப அழகா இருக்கும். எல்லா ரசமும் பெலூன் பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். பெலூன் அந்த பெலூனை ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா அந்த காத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதே போல நம்ம வாழ்க்கை, இது என்னோட வாழ்க்கை, இது என்னோட உழைப்பு, இது என்னோட வாழ்க்கை, இப்படிதான் வாழ்வேன். ஆனா நம்ம வாழ்க்கிறோம், அந்த பெலூன் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா யாராச்சும் அவங்க ஊதி இருக்காங்க, அதான் அந்த பெலூன் ரொம்ப அழகா இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குன்னா அது தேவன் கிருபையினால. வாங்கன்னு சொல்லுவோமா? வேற இன்னும் இல்லை, தேவன் கிருபையினால. யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் இன்னும் சீக்கிரமா முடியுது. ஜனவரி நம்ம ஐ கேன் ரிமெம்பர் ஜனவரியில நம்ம என்னென்ன செஞ்சோம்? யூத் ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம், யூத் கேம்ப், ஃபேமிலி கேம்ப். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்க, இந்த வருஷம் முடிவு வந்து ஆனால் நம்ம இன்னும் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம் தேவன். ஸோ கடவுள் தான் நம்மளுடைய ஆதாரம். God is the source. கடவுள் தான் நம்மளுடைய ஆதாரம்.
நம்ம கடவுளுக்கு தான் பார்க்கணும். we could not look into man. sometimes நம்ம மிஸ்டேக் செய்றோம். நம்மளுடைய நம்பிக்கை ஓகே மனுஷன் மேல வைக்கணும். இதுதான் நம்ம பாஸ். இப்போ நிறைய பேருக்கு புது வேலை கிடைச்சிருக்கு. நம்ம வேலை பாஸ் வராரு ஓகே ஆமா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்மளுடைய கடவுள். அவர் தான் நம்மளுடைய பிக் பாஸ். அவர்னால நமக்கு வேலை கிடைச்சிச்சு தானே. அமையல கரெக்ட் தானே. ஓகே ஸோ கடவுள் தான் நம்மளுடைய ஆதாரம். இதுதான் we need to know about God. ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் வாழும்போது நீங்கள் அந்த மூச்சை எடுக்கும்போது செய்யுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அந்த சுவாசம் அந்த நாள் மூச்சு. ஸோ அந்த மறுபடியே யூ கேனாட் ஃபர்கெட் நம்ம உயிரோடு இருக்கோம். அது தேவனோட கிருபையினால. நெக்ஸ்ட் இஸ் God is holy. Amen. கடவுள் பரிசுத்தமானவர். ஸோ we also நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். இது விஷயம் ஆளுக்கு பாவம் இருக்கிறது. Amen. God hates the sin. God hates the sin. Okay. கடவுள் பரிசுத்தமாக இருக்கார். Amen. லெவிட்டிகஸ் ஏரியா இருக்கும் 11:44. Leviticus chapter 11 verse 44. அது சொல்றாரு இஸ்ரவேலர், for I am the Lord your God, consecrate yourself therefore and be holy. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தலையில் ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்களை திடப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருக்கிறீர்களாக. Amen. அது சொல்றாரு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தலையில் ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்கள் Amen. Okay, தேவன் பரிசுத்தமானவர். God is holy. நம்ம always forget ஆண்டவர் இது இருக்காரு. Amen. நம்ம எப்படி நம்ம வாழ்றோம், எப்படி நம்ம என்ன மாதிரி பாஷையில நம்ம எப்படி நம்ம பேசுறோம், how we are treating other people, எல்லாம் தேவன் பார்க்குறாரு. And God is holy. அவர் சொல்றாரு, consecrate yourself. Consecrate நீங்க வந்து to say this word. Consecrate நீங்க வந்து தனிப்பட்ட நீங்க ஹோலியா இருக்கணும், நீங்க டிஃபரெண்டா இருக்கணும். ஓகே, நீங்க பாருங்க வேர்ல்ட்லி அவங்க எப்படி வாழ்றாங்க. ஓகே, அதை போல நம்ம வாழக்கூடாது. We are always against. நம்ம வந்து always need to stand out. நம்ம வந்து we are Christians. Okay, God, the world is watching. You know, தெரியுமா, உலகம் நம்ம வாழ்க்கை பார்க்குது. மோகன் நீங்கள் கிறிஸ்தவ நீங்கள் பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்டியன் மொழிபாங்க சட்னியை. அவங்களுடைய சிந்தனை வந்து கிறிஸ்டியன்ஸ், அவங்க வந்து ஹோலி. ஸோ நம்ம தப்பு செய்யணுமா, அது கடவுள் பேர் வருது, நம்ம சபை பேர் வருது. நீங்கள் வந்து கிறிஸ்தவ ஏமாத்தலாமா, கிறிஸ்தவ இப்படி பேசலாமா, கிறிஸ்தவ வந்து நீங்கள் கோவப்படலாமா. அவங்க நீங்கள் தான் அந்த பைபிள். You are the Bible for the world to see. அவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க. ஓகே, நீங்க பைபிள் கொடுங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. ஆனால் உங்க வாழ்க்கை பார்ப்பாங்க. அவங்க சொல்லுமா, உங்க வாழ்க்கை பார்ப்பாங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா, நீங்க எப்படி பேசுறீங்க, உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய செயல். ஓகே, அதுல அவங்க வந்து ரட்சணை கொடுப்பாங்க. ஓகே, அவங்க பார்ப்பாங்க இவர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்காரு. ஓகே, திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ஷேர் த காஸ்பல். என்னோட பாஸ்டர் ஃப்ரெண்ட் இதை வந்து நம்ம பேங்க் சிட்டி பேங்க், ஸோ நிறைய அவுட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பாஸ்லாம் வெளியே கூப்பிட்டு போடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த கேஃபே வந்து அவங்க வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், ஓகே, சாராயம், ஓகே, அந்த மாதிரி பியர் வைப்பாங்க. ஸோ இந்த நானும் இந்த பாஸ்டர் பையன் வந்து எல்லாம் சுற்றி என்னோட கூட்டாளிகளாம் எல்லாம் பியர் ஆல்கஹால் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும், நான் வந்து கொக்கோ கோலா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அவங்க சிரிப்பாங்க, அவங்க சிரிப்பாங்க. ட்ரீங்களா, இன்னைக்கு ஃப்ரைடே தானே, என்ஜாய் பண்ணலாம். இல்லை, நான் கிறிஸ்டியன், பிடிக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சிரிச்சாங்க. ஓகே, அவங்க they will make fun. வாடலாம் பிரதர், கம்லாம், ஜஸ்ட் என்ஜாய்லாம், இன்னைக்கு ஃப்ரைடே தானே, தேங்க் காட் இஸ் ஃப்ரைடே, நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
ஆனா நம்ம சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அவங்க they will make fun. ஓ நீங்க வந்து ஹோலிங்களா, நீங்க வந்து அல்லேலூயா கூட்டம், நீங்க வந்து பரிசுத்தமானவங்களா, நீங்க வெரி கிரேட்லா, யூ ஆர் சோ கிரேட் அண்ணா. கஷ்டமா இருக்கும். ஆனா we will make a stand. நம்ம திரும்ப இருக்கும், நான் வந்து பரிசுத்தமா இருக்கும், என் ஞானா என்னோட கடவுள் பரிசுத்தமா இருக்கும். அப்புறம் லேட்டர் அவங்க பார்க்க அவங்களே வந்து சாட்சி சொல்றாங்க, ஏய் உங்க வாழ்க்கை வந்து நீங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கீங்க, உங்களோட பேச்சு, உங்க வேலை, நீங்க எப்படி பேசுறீங்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நீங்க ஆண்டவருக்கு சொல்லலாம். நான் ஏன் அப்படி இருக்கேன்னா ஆண்டவர்னாங்க, நான் ஏன் அப்படி இருக்கேன்னா தேவனை நேசிக்கிறேன், கடவுளை விருது தங்குறேன். So this is an opportunity for, so we must be holy. Okay, நீங்க வந்து you must be holy because God is holy. Okay, now always say நம்ம இயேசுவை போல நம்ம மாறணும். We must change to become more and more like Jesus. இயேசு தான் நம்மளுடைய ஆதாரம், இயேசு தான் நம்மளுடைய முன்மாதிரி. ஓகே, இயேசு போல நம்ம மாறணும். ஸோ அதுதான் நம்மளுடைய பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். வேற யாரோட எக்ஸாம்பிள் நீங்க பார்க்காதீங்க. சில பேர் வந்து திதிகரன், என்னோட பாட்டி வந்து திதிகரன் ரொம்ப பிடிக்கும். திதிகரன் ஒரு கடவுள் மாரி, திதிகரன் பேசுனா ஒரு கடவுள் பேசுற மாரி. ஓகே, ஆனா அவர் ஒரு மனுஷன். ஆமாவா இல்லையா? ஓகே, சில பேர் சில பாஸ்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், ஆனா அவங்க வந்து தப்பு செய்ய முடியும். ஓகே, அவங்க வந்து மனுஷன், அவங்க கடவுள் கிடையாது. ஓகே, அவங்க தப்பு செய்யலாம். ஆனா ஆண்டவர் இயேசு தப்பு செய்யல. ஓகே, அவரை போல நம்ம மாறணும், அவரை போல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லுவோமா? God is holy, நம்ம பரிசுத்தமா இருக்கணும். மூணாவது பாயிண்ட் வந்து ஆண்டவர் கடவுள் நம்மளோட பாவத்தை மன்னிக்கிறாரு. God forgives our sin. God is a God who forgives our sin. Okay, that is the character of God. So ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கும் போது நம்ம யாரு? நம்மளோட எதிரியோட பாவத்தை நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி ஒரு பிரசங்கம் நம்ம பேசலாம். ஓகே, நம்ம ஒரு ஃபுல் சேனல் நம்ம செய்யலாம். பிகாஸ் இது ஒரு பெரிய போராட்டம். ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கையில மன்னிப்பு. ஓகே, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். அவங்க அப்படி பண்ணிட்டாரு பாஸ்டர், மன்னிக்கவே முடியாது, அவர் மன்னிக்கவே முடியாது, அவர் ஒரு பெரிய துரோகம் செஞ்சிருக்காரு. ஓகே, ஆனா கடவுள் மன்னிச்சாரு. ஓகே, நம்முடைய பாவத்தை கடவுள் மன்னிச்சாரு. எப்படி மன்னிச்சாரு? அவர் உயிரை கொடுத்துட்டாரு, சிறுவை மறிச்சு நம்முடைய பாவத்துக்காக அவர் மன்னிச்சிருக்காரு, அவர் மன்னித்தாரு. எபிசியர் 4:32, எபிசியர் chapter 4 verse 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவ தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரும் மன்னியும். ஓகே, பவுல் பேசுறாரு கிறிஸ்தவ சபை. ஓகே, அவருடைய மனவர்த்தம். ஓகே, சம்டைம்ஸ் இந்த மனவர்த்தம் வந்து அந்த மனவர்த்தம்னால நம்மளுக்கு ஒழுங்கா ஜெபிக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, நம்ம பைபிள் படிக்க முடியாது. ஓகே, இந்த மனவர்த்தம் ஏன் அந்த வாழ்க்கை நம்மளோட எதிரியை மன்னியணும். ஓகே, சம்டைம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, எனக்கு புரியுது, எனக்கும் அந்த சிச்சுவேஷன் போகும்போது எப்படிங்க அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க. சம்டைம்ஸ் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம இன்னும் நெருக்கமாக இன்னும் ரொம்ப பாதிக்கும். ஐயோ, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட அண்ணன், தம்பி, என்னோட மாமா அப்படி செஞ்சிருக்காரு. ஓகே, முடியாது பாஸ்டர், முடியாது. அதனால நம்ம சம்டைம்ஸ் ஜெபிக்க முடியாது. இது ஒரு வச்சிருக்கு நம்மளுக்கு, நம்ம மன்னிக்காட்டி நம்மளோட பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ we must forgive our sins. ஓகே, நான் இந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு நாள் நான் காரி ஓட்டுறேன். ஓகே, ஸோ ஹைவேல நான் கொஞ்சம் வேகமாக போட்டேன். ஓகே, 120 போட்டேன். ஸோ அந்த கவசான ஏரியா அவனை கேமரா பிடிச்சிட்டான். ஓகே, ஸோ கேமரா பிடிச்சிட்டான். ஸோ அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். நான் போச்சுலாம். ஓகே, இது சமான் தான். ஓகே, அண்ட் தென் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. பிகாஸ் அவர் ரொம்ப ஆத்திரமா இருந்தாரு. மச்சமான போலே பாவா ini kenderaan sangat laju.
ini tempat 110, awak bawa 130, bahaya tau. Okay, yesterday baca coach dan sama betul benar. Cik maaflah, cik baca coach because sama betul kan juga sama dengan kata 300 ringgit dengan kata. Okay, நம்மளோ ரசா நம்ம டிஸ்டர்ப் பிடிச்சானா இன்னும் பிரச்சனை. ஓகே நம்ம மிஸ்ஸம் நம்மள அந்த காசு கொடுக்க முடியாது. சரி போதும் சரி saya sudah bawa salah, maafkan saya. அப்புறம் oke lah. Lain kali saya bawa lagi ya. Lain kali saya tangkap memang saya sama nama. Jadi அப்புறம் இன்னொரு நாளைக்கு நான் காரியம் பண்றேன், போன் பண்ணுறேன். ஓகே போன் பண்ணிக்கிறேன். ஓகே நீங்க போன் பண்ணிச்சீங்கன்னா ஓகே கேளுங்க, வெரி சீரியஸ் ஆஃபென்ஸ். நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா பிடிச்சாக்கா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஸோ தயவு செய்து ஃபோன் பண்ணிக்காதீங்க. ஓகே ஹேண்ட் ஃப்ரீ போடுங்க, இல்லாட்டி ப்ளூடூத் போடுங்க, இல்லாட்டி இயர்ஃபோன் போட்டு பேசுங்க. ஓகே நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அது வெரி டேஞ்சரஸ். அந்த பனிஷ்மெண்ட் வந்து நீங்க வந்து கோர்ட் போகணும், அந்த ஜட்ஜ் மேலே நிற்கணும். ஓகே நான் முன்னாடி பாஸ்டர் ஒன்று சரி அப்படி கால் பண்ணாங்க. ஓகே ஸோ நான் அந்த அவரத்தில் நான் பார்க்கல, சைக்கிளில் மாமா வராரு. ஓகே வராரு, நான் நான் அப்பா அப்படி பேசுகிறேன், அப்பா அப்பா அவர் சைக்கிள் பார்க்குறாரு சனாபதி. ஓகே நான் சரி போச்சுன்னு தெரியும், இது வந்து கோர்ட் கேஸ் 1,000 fine, ini tarik 5 orang mahkamah. நான் சரி போச்சு, நான் mahkamahக்கு போய் நான் வந்து மக்காவும் போகிறதில்லை, நான் போகல. ஓகே நான் நெவர் பீன் டு கோர்ட். எப்படி இருக்கும் ஜட்ஜ் இருக்கும், ஆர்டர் நான் வந்து கைதி போடுவாங்களா, அது என்காப்லாம் போடுவாங்களா, நான் பயந்துட்டேன். அவன் புதிய மக்காமா 1,000 ஃபைன், 1,000 ஃபைன் கட்டிடலாம். ஆனால் அந்த ஜட்ஜ் மேலே நிற்கணுமே, எல்லாரும் பார்ப்பாங்களா, ஐயோ பாஸ்டர் என்ன பாஸ்டர் கோர்ட் ரூமில் இருக்காரு. நான் நினச்சேன் அவ்வளோதான் போச்சு. Okey, fine katilah, macam mana? Kau pergi mahkamah, dulu berhenti depan hakim, okey, berbayar, fine. Cik, tolong, kita rendah berhenti. Cik, tolong. Saya punya bapa tak ada sehat. Okey, ada phone, kamu cik, ada voice note lah, kamu cik, ada Kenji, itu tadi. Lain kali jangan bawa lagi ya. Okey, macam ஓகே ஸோ அதே போல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை வாட்டி நம்ம பாவம் செஞ்சுருக்கோம், எத்தனை வாட்டி நம்ம பொய் சொல்லியிருக்கோம், எத்தனை வாட்டி நம்ம வந்து ரகசிய பாவம் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் எத்தனை வாட்டி ஆண்டவர் நம்மளே மன்னிச்சிருக்காரு. ஏன் மன்னிச்சிருக்காரு? நீங்கள் ஒன்றும் உயிரோடு இருக்குங்க, அதான் ஆதாரம். அப்படின்னு சொல்லுமா, இல்லாட்டி என்ன நடக்கும்? நம்மளுக்கு மரணம், நம்மளுக்கு தண்டனை. ஓகே பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் உயிரோடு இருக்கிறோம் தானே. ஸோ ஆண்டவர் நம்ம மன்னிச்சிட்டாரு, அதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? மறுபடி அந்த பாவத்தை நம்ம செய்யறோம். We keep repeating the mistake over. நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாரு. சரி ஃபர்ஸ்ட் சான்ஸ் நான் வந்து என்னோட பாடம் கற்றுக்கல, மறுபடி இது வேற ஃபோன். ஓகே ஃபோனு வேற. இப்போ நிறைய டிவைஸ் இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, ஃபோன் ஒன்று இருக்கு, நிறைய கேஜெட் ஷாப்புங்க நிறைய இருக்கு. அதான் டைம் இல்லை, இதுதான் நம்மளுக்கு முடியும். சொல்லுங்கம்மா. அப்புறம் என்ன நடக்கும்? ஸோ ஐ திங்க் 3ஆவது வாட்டி ஆரம்பிச்சானா கண்டிப்பாக எனக்கு நான் பார்த்து தான் இருக்கேன். ஓகே ஸோ எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே ஆண்டவருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஸோ நீங்கள் மறுபடி பாவம் செய்யக்கூடாது. ஓகே ஸோ நம்ம வந்து ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு, ஆனால் நம்ம இனிமேல் நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் காட். இதுதான் கடவுளோட கேரக்டர். ஓகே கடவுள் நம்மளுடைய கடவுள் பாவத்தை மன்னிக்கிறார், ஆனால் நம்ம திரும்பி நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஒரு தீர்மானம், அதான் ஒரு உண்மையான ரட்சிப்பு, ஒரு உண்மையான மன திரும்ப நம்ம வாழ்க்கையில் வாங்கணும். அதான் பிரச்சனை. நம்ம உண்மையான மன திரும்பல, நம்ம உப்பு கொடுக்குறோம், அழுகுறோம். ஓகே அழுவரே மன்னிக்கும், ஆனால் மறுபடியும் நம்ம பாவம் செய்யணும். ஓகே ஆண்டு போய் கிருபை காலத்தில் நம்ம வாழ்றோம், ஆனால் ஒரு நாளைக்கு ஆண்டு என்ன செய்வாரு? நம்மளே நகர்த்திடுவாரு. ஓகே எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு, எல்லாமே ஆண்டு சிசிடிவி வச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காடி வைப்பீங்களா, அங்கே ஒரு கேமரா இருக்கு தானே, டேஷ் கேம்.
டெஸ்க் டைம் இருக்கு, அந்த ஆக்சிடென்ட் நீங்கள் பிரேக் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு டெஸ்க் டைம் வச்சுருக்காரு. ஓகே, இதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி டைரக்ட் எக்ஸஸ் வந்து பரலத்தை அவங்க ஆண்டோர் பார்க்க முடியும். என்ன நம்ம செய்கிறோம் ஆண்டோருக்கு தெரியும். ஓகே, ஆண்டோர் நம்ம எதிர்த்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நம்மளோட பாவம் செய்யக்கூடாது. ப்ளஸ் ஆண்டோர் நம்மளோட பாவத்தை மன்னிச்சிட்டாரு. நாலாவது பாயிண்ட் வந்து கடவுள் நம்மளை நியாயத்திற்கு போறாரு. ஓகே, இது முக்கியமான விஷயம். God is a righteous judge. ஓகே, கடவுள் நம்மளை உங்களுக்கு தெரியுமா நியாயத்திற்கு இருக்கு, நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. ஓகே, பிள்ளைங்க வந்து எக்ஸாம் இருக்கு தானே, ஸ்கூல்ல படிக்கிறீங்க, எக்ஸாம் இருக்கு தானே, அந்த எக்ஸாம் எதுக்கு உங்களுடைய பாடத்தை நீங்கள் இவ்வளோ நீங்கள் நல்லா செய்யணும்னா அது ஒரு டெஸ்ட் உங்களுக்கு. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். பிகாஸ் நீங்கள் ஒழுங்காக செய்யல, நீங்கள் ஒழுங்காக படிக்கலாட்டி என்ன நடக்கும், அந்த டெஸ்ட் நீங்கள் ஃபெயில் பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? ஸோ அந்த லைஃப் ஒரு டெஸ்ட் தான். நான் வாழ்க்கை கொடுத்தேன். ஓகே, ஒரு ஃபேமிலி ஒரு பிள்ளையை கொடுத்தேன். நீங்கள் அதே பாசத்துக்கு ஒரு சபையை கொடுத்தேன். நீங்கள் அந்த சபை, உங்கள் ஃபேமிலி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் எப்படி நடத்தி ஒரு பயத்திலே நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா? அவங்க கேட்பாங்க. அந்த டெஸ்ட் நீங்கள் எக்ஸாம் நீங்கள் ஃபெயில் பண்ணினா நீங்கள் மறுபடியும் ரீடேக் பண்ணலாம். ஆனால் இந்த 9th முன்னாடி இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும். நீங்கள் ஃபெயில் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? அவ்வளோதான். ஓகே, ஸோ 9th முன்னாள் இருக்குது. அண்ட் ஆண்டவரோடு கடவுள் நம்ம 9th போகிறாரு. ஓகே, 9th போகிறாரு. இஸ் கோயிங் டு பி அ ஜட்ஜ். ஓகே, ஸோ இதுதான் கடவுளோட கேரக்டர். இது பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அன்பானவர், அவர் இருக்க முடிவார். ஆனால் ஒரு நாள் நம்ம நினைத்துட்டு போறாரு. ஸோ இதுதான் கடவுளோட கேரக்டர். ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ இப்போ கிருபை காலம் நம்ம வாழணும். ஆனால் என்ன நடக்குதுன்னா நம்ம கிறிஸ்துவ நம்ம அந்த கிருபை நம்ம லேசாக இருக்கணும். வி ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். பரவாயில்ல, அது நம்ம கிருபை காலத்தில் நம்ம வாழணும். பரவாயில்ல, இன்னும் பாவம் செய்யலாம். இன்னைக்கு பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு வரல, இன்னைக்கு பரவாயில்ல, நான் வந்து வீட்டில் இருக்கேன். ஓகே, ஏன் கிருபை 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 கிருபை. ஓகே, ஒரு நாள் ஆண்டவர் கிருபை எடுத்துருவார். அப்புறம் நான் இது பண்ணேன், நீங்கள் நிற்க முடியுமா, நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவர் உங்களுக்காக நான் வாழ்ந்தேன். பாடலாம். ஓகே, நீங்கள் பாடலே நம்ம நல்லா நிறைய அழகான பாடல்கள் இருக்கு. ஆனால் அது வாழ காட்டுமே, அதை வாழ காட்டணும். அந்த நீங்கள் பாடுறீங்களா, அதை செய்றீங்களா, அதை போல செய்றீங்களா? நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா, நல்லா வாசனம் படிக்கிறீங்களா, அதை போல நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நாள் ஆண்டவர் டெஸ்ட் வைப்பாரு. சீக்கிரமாக 2 தீமோத்தேயு 4:1 இங்கிலீஷ்ல படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:1. In the presence of God and Christ Jesus, who will judge the living and the dead, and in the view of his appearance in his kingdom, I will give you charge. நான் தேவனுக்கு முன்பாகவோ உயிரோடு இருக்கிறார்களோ மடித்தவர்களையோ நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிட்டதாவது. அன்னைக்கு நான் தப்பு செஞ்சேன், பார்க்க போனா நான் கோர்ட்ல இருக்கணும். ஆனால் இல்லை. ஆனால் ஒரு நாள் நம்ம வந்து ஒரு கோர்ட்ல நம்ம இருக்கணும். அந்த ஜட்ஜ் யாரு பேசுவோம், நம்ம கணக்கு கொடுக்கணும். We must give account of our life. ஓகே, ஸோ அது மறுக்கவே கூடாது. சீக்கிரமாக நம்ம முடிப்போம். 5வது கடைசி பாயிண்ட் இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஓகே, God is preparing a place for us. கடவுள் நம்மளுக்காக ஒரு இடத்தை அழைக்கப்படுகிறார். ஓகே, இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை, இதுதான் நம்மளுடைய நோக்கம். ஓகே, வாழ்க்கை நோக்கம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கணும். ஓகே, வேற நோக்கம் கிடையாது. ஓகே, சபை நோக்கம் வந்து நீங்களும் ஆண்டவருக்கு ஒரு இறுக்கமான உறவு வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஓகே, நம்மளுடைய பலருக்கு போது நம்ம அழைத்து செய்யணும். அதான் சபை நோக்கம், அதான் இந்த சபையோட நோக்கம், வேற நோக்கம் கிடையாது. ஓகே, நீங்கள் பல்லவத்தில் இல்லாட்டினா அது ஒரு மொத்தமான காரியம். ஓகே, நீங்கள் வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், காடி இருக்கலாம், ஓகே, நீங்கள் அந்தஸ்து இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், நாங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டோட பிரச்சனை நீங்கள் செய்யலாட்டினா எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன் வேன். ஓகே, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. ஓகே, ஸோ
நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டி தெரியணும். ஓகே, ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் விஷயம், யோர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் திங்ஸ் யூ டு டேக் கேர். ஸோ என்ன பிரச்சனை, நம்ம வந்து அனைத்து விஷயங்களே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அம்மாவா இல்லையா, சட்டை வாங்கணும், இங்கே இருக்கணும், ஹோலிடே இருக்கணும், அங்கே இது செய்யணும், இது வாங்கணும், அது செய்யணும். ஓகே, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விஷயங்களை நம்ம எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஓகே, இதுதான் நித்தியமான விஷயங்கள். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்மளுடைய உள்ளான மனுஷன் எப்படி நம்ம வேலை கொடுக்கணும். பாஸ்டர் அடிக்கடி சொல்றாங்க, உபவாசம் எடுங்க. ஓகே, அது என்னதுக்கு? ஓகே, நம்மளுடைய உள்ளான மனுஷன் பலம் வரணும். அப்போதான் நம்ம அந்த பலம் வரும், நம்ம அந்த ஆவிக்குரிய பலம். அப்புறம் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஓகே, நம்ம ஒரு we can live a holy life பண்ணுமா, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம ஜீவிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஓகே, என்ன நடந்தாலும் ஒரு நாள் நம்ம ஆண்டவர் பரிசுத்தம் நம்ம இருப்போம். அதான் ஆண்டவர் ஐந்து வச்சிருக்காரு. கடைசி வசனம் படிங்க. யோவான் 16, John chapter 14 verse 2 to 3. யோவான் 16 வசனம் 2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்பட போகிறேன். 3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இது இவ்வளோ ஆழமான வார்த்தை. ஓகே, இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஓகே, நம்ம இந்த உலகத்தில் நம்ம சோதனை, கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நம்ம கடந்து போகணும். இது தப்பிக்கவே முடியாது. ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை வந்து ஒரு நாள் ஆண்டவர் பிரசனத்தை நம்ம இருப்போம். அதான் நம்ம நம்பிக்கை. இதுதான் கடவுளோட கேரக்டர். திஸ் ஒன் காட் கடவுளோட பிளான் வச்சிருக்காரு நம்மளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அதான் கடவுள் நம்மளுடைய ஆதாரம். நம்பர் 2, கடவுள் பரிசுத்தமானவர். நம்பர் 3, கடவுள் நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரு. நம்பர் 4, கடவுள் நம்ம நியாயத்திற்கு போறாரு. கடைசி, கடவுள் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுகிறார். பரலோகம் தான் நம்முடைய நித்தியமான வீடு. இந்த வீடு கிடையாது. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதலாவது இடம் வந்து ஆண்டவருக்கு கொடுங்க. கீப் யுவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட். ஓகே, உன்னோட கிறிஸ்தவ வாழ்க்கை, உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து அதில் ஓடுறா இருக்கா, மற்றவங்க வந்து எல்லாமே ஓடுது. காலையில் மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம், தீர்மானிப்போம், ஆண்டவருக்காக நம்ம வாழுவோம். அந்த பாடலை பாடுவோம். இந்த கருவியில் இந்த பாடலை நம்ம பாடும்போது உண்மையாக நீங்கள் பாடுங்க. ஓகே, sing it from your heart. ஓகே, முழுசாக நீங்கள் ஒப்பு கொடுங்க. தருகிறேன். ஓகே, அவர் தான் கூடியவர், நம்ம தான் கழிப்போம். ஓகே, ஆண்டவரோட சித்தம் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை ஜீவிப்போம். Hallelujah. Thank you, Jesus.